ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்குமண்டல சமையல். இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இந்த கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு நான் 1 கப் கொல்லை தண்ணியில் அலசி எடுத்திருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கொள்ளு இப்படி தான் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொள்ளு வேகிறதுக்கு நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 7-8 விசில் விட்டு இறக்கிக்கோங்க, அப்போ தான் கொள்ளு வேகும். பாருங்கள் நம்ம கொள்ளு எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம அந்த கொல்லில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வடிச்சிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுக்கோங்க. நம்ம கொள்ளு தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதை இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை வடித்ததுக்கப்புறம் கொல்லை இது மாதிரி ஒரு மத்து குச்சியை வச்சு நல்லா அமுக்கி அமுக்கி கடைஞ்சி விடுங்க. உங்களுக்கு இது பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா மிக்சியில் கூட நீங்கள் ஒரு 2 பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை சுற்றி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இதே மாதிரி மத்து குச்சியிலே கடைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம கொள்ளு பருப்பை தாளிப்பை பார்த்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு இருக்குல்ல, கடைஞ்சி வச்சோம்ல, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. உங்களுக்கு பருப்பு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். கொள்ளு ரசத்துக்கு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 3 தக்காளி எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுது இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த விழுதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கொள்ளு தண்ணி, அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரசத்தை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கொள்ளு தண்ணி, அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உப்பு போட்டுக்கிறேன். ஓரங்கள்லாம் நல்லா கொதித்து வருது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்ம கொள்ளு ரசம் ரெடி ஆயிரும். நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. கொள்ளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொள்ளில் கேலரிஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது வெயிட் லாஸ் ரெசிப்பியாக இருக்கும். கொள்ளு ரசம் உங்களுக்கு சளி இருந்ததுன்னா அதை சரி பண்ணிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.